தம்பி இரு இரு. அண்ணே உள்ள கொண்டு போங்க. ஆக்சிடென்ட் ஆன பாடி உள்ளலாம் வரக்கூடாது, வெளியிலே இருக்கட்டும். நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு? ஜூட், இது அவர் கட்டின வீடு. நீ அவரை உள்ள கொண்டு போ. சரி மாமி. சரி தள்ளு. நல்லது சொன்னா எங்க கேட்குறாங்க? சகாயராஜ் அண்ணனும் வரலையா? மாலை வாங்க போயிருக்காரு. புருஷன் இல்லாம இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மூஞ்சிலே முடிக்காத. டேய் என் பொண்டாட்டிட்ட சொல்லிராதடா, பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய் கடைசி வரைக்கும் என்கிட்ட பேசாமலே போயிட்டியடா. டேய் தம்பி, ஆரோக்கியராஜ் எப்படி இருந்தாரு? உன்னதான்பா கேட்குறேன். இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே. இவர் நம்ம கனவுல வந்தவராச்சே. இவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி என்னன்னு சொல்றது? ஹலோ, வந்துட்டே இருக்கேன். போயிட்டாரா? நான் வராத கனவு எனக்கேண்டா வந்துச்சு? ஆமா, பாடி எப்போ எடுக்கிறாங்க? அது ஊர்ல இருந்து யாரோ தெரிஞ்சவங்க வராங்களாம், அதனால நாளைக்கு காலையில தான் எடுக்கிறாங்களாம். ஓ சரி சரி. நல்லா வாழ்ந்த மனுஷன். விதி என்ன பண்ணுறது? மச்சான், உனக்கு அழுக வரலையாடா? அதான ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்குதுடா. ஆனியை பாடுறா, பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்தாதான். ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டியா? இல்லைடா, மெயில் போடணும். போடு, எல்லாம் ஒன்றா போட்டுருவாங்க. டேய் மச்சான், யாரா இவனுங்க இவ்வளோ வெறப்பா நிற்கிறாங்க? அவன் பேர் சகாயராஜ், என் பெரிய மாமன். என் எதிரியே அவன் தான். நீ அவங்ககிட்ட பேச மாட்டியா? உங்க அப்பனை ஒருத்தன் கொண்டுட்டான்னு தெரிஞ்சா நீ அவங்ககிட்ட பேசுவியா? அப்பனை கொண்டுட்டானுங்களா? இவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது. படம் எந்த போலாம்? தம்பிங்களா, வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீ எடுத்து கொடுங்கப்பா. நீ எடுத்து குடி, உனக்கு வேணும்னா. சார் இந்தாங்க சார், டீ குடி. சூடாக இருக்கு, பார்த்து குடிங்க சார். ஏய், நான் அவங்களுக்கெல்லாம் டீ எடுத்து குடிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. வட சார், நான் போயிட்டு வந்துடுறேன் சார். நானா உங்கள் தங்கச்சி பையன் இவ்வளோ நாள் பொறுத்து இருந்தா இன்னைக்கு உங்களையே அவன் அசிங்கப்படுத்திட்டு போகிறான். இவனை இனிமேலும் சும்மா விடக்கூடாது. இல்லக்கா, என் பையன் ஜூட் முழிச்சிருப்பான். அவன் நைட் ஷிஃப்ட் வேலை தானே பார்க்குறான். ஏமா உன் பையனா பொறுப்பான நல்ல ஆளாக போடணுமா? அதெல்லாம் அவன் நல்ல பொறுப்பாக தான் இருப்பான். ராத்திரிக்கு யாரும் தூங்க போறது இல்ல, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லை? சரி, என் தங்கச்சி பையனோட என் பையன் ஜோஷுவாகவும் இருப்பான். 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். எல்லாருக்கும் சரி தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? ம். ஓகே ஓகே தான். அப்புறம் என்ன, நம்ம ஜோஷா இருக்கான்ல, எல்லாம் நம்பிக்கையாக இருக்கலாம். ஜூடு, என்னடா அதுக்குள்ளே தூங்கிட்டியா? என்ன மச்சான், தலை வலிக்குதா? ஆமாண்டா, காலையில் ஃபுல்லாக சுத்தமாக தூங்கலல்ல, அப்படி தான் இருக்கும். தூங்குனா தான் சரியாகும்.
சரி இந்தா குடி நம்ம ஐட்டத்தை போடு எல்லாம் சரியாயிடும். சரி மச்சான், எனக்கு தூக்கம் வருது, ஆஃபீஸ் கிளம்புறேன், போயிட்டு வரட்டுமா? பாய் பாய். என்ன மச்சான் யோசிச்சிட்டே இருக்க? சாப்பிடு, நல்லதே நடக்கும். விசித்திரமான மனுஷனா இருக்கானே. உரட்டக்கூடாது. நான் இல்லையா, பொம்பளை தான். ஜூட், என்ன ஸ்டஃப் இருக்கா? அப்படின்னா என்னன்னே தெரியாதுடா. ஜெய், பொய் சொல்லாதடா, கொஞ்சம் கொடு, நான் அப்புறம் தரேன். டேய், இது வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு கூட பார்த்ததில்ல. போட. ஏய், நான் போயிட்டு ஸ்கோரிங் பண்ணிட்டு வரேன். ஆ சரியா, பார்த்துக்கடா. ஏய், யாருன்னா கேட்டா டீ வாங்கிட்டு வர போறேன்னு சொல்லு, சரியா? பார்த்துக்கடா பார்த்துக்கடா. ஹலோ அண்ணா, ஏரியாவுக்கு வந்துட்டேண்ணா. சரி, முன்னாடி ஒரு பைக் இருக்கா? ஆமாம் இருக்கு. என்னடா பண்ணு? டேய் டேய் ஜூட், ஏந்திரா. டேய், என்னடா மேலாம் கை வைக்கிற? ஆ, இப்போ ஊரே சேர்ந்து உன் மேல கால் வைக்க போகுது பாரு. என்ன சித்தப்பா பாடி எங்கடா? டேய் ஜோஷ்வா, மாமா பாடி எங்கடா? டேய், நான் உன்னைய பாத்துக்க சொல்லிட்டு போனா என்னைய கேக்குறியா நீ? ஏந்திரா முதல்ல. டேய் ஜோஷ்வா, நீ பாடி எத்தனை குத்துறா? டேய், என்னடா விளாடுற? ஆ, இங்க நின்று வெட்டித்தனமா புலம்பாம நீ வெளியே போய் பார்த்துட்டு வா. நான் யாரும் முழிச்சுக்காம பாத்துக்கிறேன். கரெக்ட். நீ இங்கே இருந்து பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். மாமா, மாமா, மாமா எங்க இருக்கீங்க? அப்படிதான் இறந்துட்டாரு. அவரு எப்படி பேசுவாரு? எங்கன்னு போய் தேடுறது?
தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா தாத்தா ஏன் உட்காருங்க உட்காருங்க பார்த்து தாத்தா நீங்க எங்க இருங்க தாத்தா நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன் இங்கே உட்காருங்க தாத்தா கைக்கு விடுங்க தாத்தா விடுங்க தாத்தா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சரியா நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன் இங்கே இருங்க நான் சத்யானா என்ன சூடு இந்த நேரத்துக்கு? ஒரு தாத்தாக்கு அடிபட்டுச்சுண்ணா அடிபட்டுருச்சா? கூட்டிட்டு போகணும்ண்ணா எங்க? இதோ அங்கதான். ஐயோ வா வா ஏற்பா. நிறுத்துங்க வாங்கண்ணா வாங்கண்ணா ஐயோ வாங்க தூக்குங்க எல்லாம் வருதே. தூக்கு பொறுமையா பார்த்து எந்திரிக்க போறீங்க. வாங்க பார்த்து பார்த்து உட்காருங்க தாத்தா. உட்காருங்க உட்காருங்க பார்த்து ஜூடு நீ ஏறு ஜூடு. அண்ணே எங்க மாமா சாவுல ஒரு சின்ன பிரச்சனைண்ணே நீங்க முதல்ல இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கண்ணே. பிரச்சனை என்ன ஜூடு இப்படி சொல்ற? நீங்க வந்தாதான் அண்ணே சொல்றேனே உங்களுக்கு அப்புறமேல் சொல்றேனே முதல்ல இவர் ஹாஸ்பிட்டலுக்கு சரி, நான் கூட்டிட்டு பார்த்துக்கிறேன். போங்கண்ணே. போங்கண்ணே ஐயோ மாமா சித்தப்பா பாடி என்ன பண்ணான்னு கேளுங்க. பாடி எங்கடா சொல்ல போறியா இல்லையா? ஒழுங்கா சொல்றா. எங்கடா இருக்கு? ஒழுங்கா சொல்றா. திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. இவன் எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டான். இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க, அப்பதான் சரிப்பட்டு வருவான். மாமி என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு வேற வழி இல்லை. பெரியப்பா உங்களுக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் தெரியும்ல? ஆமாம்மா. அவர்கிட்ட சொல்லலாமா? இதோ உடனே சொல்லிடுறேன். ம். சாப்பாட்டுல காரம் கம்மியா தானே இருந்துச்சு? காரம் கம்மியாவா இருந்துச்சு? மகளா ஒரு நிமிஷம் சேகர் வந்துட்டு இருக்கு, அப்புறம் பேசுறேன். ஓகே. ஹலோ ஏங்க? ஹலோ, நான் ஆரோக்கியராஜ் பிரதர் சகாயராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க. ஆரோக்கியராஜ் பாடியை நைட்லேருந்து காணும் சார். என்னது பாடியை காணோமா? ஆமாம் சார். என்னங்க சொல்றீங்க? ஒருத்தனை நம்பி விட்டுருந்தோம் சார், அவன் இப்படி பண்ணிட்டான் சார். அவனை விசாரிச்சின்னா உண்மை தெரிஞ்சிடும் சார். சரி, ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன். சார் அதை வந்து தம்பி பாடி காணுன்னு வெளியில் தெரிஞ்சா அதுக்கு கொஞ்சம் அன்அஃபிஷியலா பண்ண சொல்றீங்களா? கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்னங்க என்ன விளையாடுறீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் பண்றேன். சப்போஸ் பாடி கிடைக்கலன்னா அடுத்த நாள் முதல் வேலையா வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே? ஓகே சார்.